ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிங் வந்து போன வீடியோவில் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் பட்டுப்பாவாடையோட சட்டையை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டோட லைனிங் கிளாத். இதில் நம்ம ஏற்கனவே வந்து நெக்கோட லைன் குறித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நெக்கோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து 4 இன்ச், அதாவது தையலுக்கு மேலே 1/2 இன்ச் போக மீதி 4 இன்ச் இருக்குது. கீழேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோடத 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. கீழேருந்து மேலே 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடாக மேலே ஒரு லைனும், இந்த மாதிரி சைடாக அந்த நெக்கோட வித்தில் கடைசி எண்டில் ஒரு லைனும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நெக் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த நெக் தான் வேணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த நெக் வேணுமோ அதை அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த நெக் வேணால் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இந்த நடு பக்கத்தை பிடிச்சிட்டு இப்படி மடக்குங்க. மடக்கி இப்படி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சைடும் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிசைனை நல்லா அச்சா வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அச்சா வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் வரையுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் நடுவில் வந்து ஒரு சிசர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாச் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? எந்த இடம் வந்து நம்மளுக்கு சென்டராக வருதோ அதை வந்து நாச் போட்டிருக்குறோம். இது பேக் சைடு, இது நல்ல சைடில் வச்சுக்கணும். மெயின் கிளாத்தை நல்ல சைடும் வச்சுட்டு, அதுக்கு மேலே நம்ம வரைஞ்ச நெக்கு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி 2 நாச்சும் கரெக்டாக விழுகிற மாதிரி இப்படி மெயினையும் லைனிங்கையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடில் அந்த ஆம் ஹோல் பகுதி எல்லாத்துலேயும் வந்து நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் வந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பின் உங்களை வாங்க சொன்னேன் இல்லைங்களா? இதுக்காகத்தான். இந்த பின்னை 2 சைட்லேயும் குத்திக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றோம். மறுபடியும் நடுவுலையும் இந்த பின்னை குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி நெகராது. அப்போ உங்களுக்கு கரெக்டாக தையல் விழுகும். ஓகேங்களா? இப்போ இது எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே இருக்க நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி அடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த எட்ஜ் வந்தோடனே நிறுத்திக்கணும். இப்படி நேராக தையல் போடுங்க. நீட்டாக அந்த கோட்டு மேலேயே போடுங்க. இப்போ இந்த எட்ஜில் நிறுத்திக்கிங்க. ஊசியை உள்ளே குத்திட்டு இப்படி இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு ஊசியை வந்து உள்ளே குத்தியே வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் இந்த கார்னர் வந்தோடனே நம்ம மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கார்னரில் நிறுத்திக்கணும். கார்னரில் நிறுத்தும் போது ஊசியை உள்ளே குட்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த துணியை மேலே தூக்கிட்டு மறுபடியும் ஃபூட்டரை மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு மறுபடியும் திருப்பிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஃபூட்டரை கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்க பாருங்கள், கரெக்டாக நேராக ஊசியை உள்ளே குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த கார்னர் வந்ததுக்கு பின்னாடி ஊசியை உள்ளே குத்தி அப்புறமா ஃபூட்டரை மேலே தூக்குங்க. ஓகேங்களா? ஊசியை மேலே எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து மாறிடும் உங்களுக்கு லைனு. ஸோ அந்த லைன் மேலேயே வந்து ஸ்டிச் போடணும். அதனால் இப்போ வந்து நீங்கள் ஊசியை நிறுத்திட்டு அப்புறமா தான் எடுக்கணும் ஃபூட்டரை. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம நெக் ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நெக்கை வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணமோ அந்த இடம் கரெக்டாக நேராக வந்திருக்குது. இப்போ நம்ம இதை சுற்றியும் 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து 1/4 இன்ச்சை வந்து நம்ம வந்து கட் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு மட்டும் துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம வந்து இதை சுற்றி தையல் போட்டிருக்கோம். இந்த குண்டூசியில் எடுத்துடலாம். இப்போ தேவையில்லை. இந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் நல்லா
1/4 இன்ச்சுக்கு இருந்தாவே போதும் துணி. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விட்டுறாதீங்க, மடக்கும் போது அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கார்னராக இருக்கங்காட்டி இதுக்கு நம்ம எல்லா பக்கமும் நாச்சஸ் சிசர் கட் பண்ண தேவையில்லை. அந்த கார்னர்ஸில் மட்டும் சிசர் கட் வந்து லைட்டாக போட்டு விடுங்க. அந்த தையல் முடியிற வரைக்கும் அந்த சிசர் கட் இருக்கணும். அந்த தையலில் வந்து சிசர் கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நூல் பிரிஞ்சிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த 1/4 இன்ச்சு இப்போ தெரியுது இல்லைங்களா? 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட கம்மியாக வெட்டினீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி கார்னரில் ஒரு சிசர் கட் போடுங்க. அது வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போகணும். பட் வந்து அந்த துணியை மட்டும் தான் கட் பண்ணணும். அந்த நம்ம போட்டிருக்க தையலை கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எல்லா பக்கமும் நாச்சஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிசர் கட் போடும் போது கரெக்டாக பார்த்து போடுங்க, நம்மளோட ஸ்டிச்சஸில் படக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வச்ச அந்த லைனிங்கை விரித்து விட்டுக்கலாம். விரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த தையல் போட்டோம் இல்லைங்களா, அது மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம விரித்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போடலாம். இந்த தையல் பார்த்தீங்கன்னா மேல் தையல் தான். இது மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது மேலே நம்ம எந்த ஷேப்பில் கொடுத்துருக்கோமோ அதே ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக பார்த்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. துணியை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி விட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா பாருங்கள். நான் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? பொறுமையாக இந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர் வந்துச்சுன்னா ஊசியை வந்து உள்ளே குத்திட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டரை தூக்கிட்டு நல்லா அந்த துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு எந்த வந்து சுருக்கமும் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டரை கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா எடுத்துடுங்க. நம்ம இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடில் டர்ன் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த முன்னாடி நம்ம வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே லைனிங் கிளாத்தாக பின்னாடி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டான எட்ஜஸ்லாம் கரெக்டாக திருப்பிருங்காட்டி இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து விட்டோம்னா நம்மளுடைய நெக் ஃபினிஷிங் ஆயிரும். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து நகத்தை வச்சு இந்த லைட்டாக கீறி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த தையல் உங்களுக்கு நல்லா நின்றுட்டு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நல்லா கரெக்டாக உள்ள லைனிங்கை இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி நல்லா வந்து நீவி விடுங்க. நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து டிசைன் நல்லா தெரியும். நல்லா எல்லா பக்கமுமே அதே மாதிரி நல்லா பண்ணிங்கன்னா பாருங்கள் நெக் டிசைன் நம்மளுக்கு நீட்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணோம். இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு தையல் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு தையல் வந்து இதுக்கு மேலேயே போட்டுக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை சுற்றியும் நம்ம தையல் போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம முன்னாடி வந்து அந்த நெக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேங்களா? அதுக்காக நான் இந்த மேலேயே ஒரு தையல் போடுறேன். நம்ம இதில் எட்ஜ்லேயும் ஒரு தையல் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அந்த ஃபூட்டுற அளவுக்கு கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா முன் பக்கம் அப்படிங்கிறங்காட்டி நான் இதில் எந்த ஒரு டிசைனும் வைக்கல. ஏன்னா இதுவே வந்து சிம்பிளாக வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த நெக் ஃபினிஷிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேட்ச் ஒர்க்லாம் ஈஸியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கார்னர் வரும்போது திருப்பி நீட்டாக ஊசியை உள்ளே குத்திட்டு நீட்டாக டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய நெக் வந்து நீட்டாக ஃபினிஷாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பின்னாடி திருப்பி நம்ம அந்த லைனிங்கையும் இந்த மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் போதும். பேக்லேயும் பார்த்திங்கன்னா கழுத்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சுற்றி வர ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மட்டும் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அதுவே போதும். நான் வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வந்து இதில் காட்டலை. ஷோல்டர் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இன்விசிபிள் ஸ்டிச் போடலை. ஏன்னாக்கா உங்களுக்கு இப்போ தான் பிக்னஸாக இருக்கீங்க அப்படிங்கிறங்காட்டி ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே போகும்போது இன்விசிபிள் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணும், அந்த ஷோல்டர்கிட்ட மேலே எது எப்படி தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது எல்லாத்தையும் சுற்றி வர ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த நம்ம ஸ்டிச்சை போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதாவது லைனிங்கையும் இந்த மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறக்காக இந்த ஒரு பாயிண்டில் இந்த சுற்றி வர ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் ஸ்டிச் இதே ஷேப்புக்கு போட்டு எடுத்துட்டோம். போட்டு எடுக்கும் போது நல்லா லைனிங்கும் அந்த மெயின் கிளாத்தும் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த பக்கம் சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வந்துடும். ஸோ சுருக்கம் இல்லாமல் பார்த்து எடுத்துகிட்டு பேலன்ஸில் இருக்க மெயின் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்க மெயின் கிளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காகத்தான் நான் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட சொன்னேன். ஓகேங்களா? நீங்கள் தையல் போடும்போது நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் சுருக்கமாக தைச்சிட்டிங்கனாலும் பிரித்து விட்டு மறுபடியும் தைக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட சொன்னேன். காட்டன் கிளாத்தாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் ஜார்ஜெட்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணாலுமே அது கொஞ்சம் வந்து நவுந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? மெயின் கிளாத்தில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்மளோட ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பேக் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பாருங்கள், நீட்டாக ஃபினிஷிங் வந்துருக்குது. இது மேலே நம்ம வந்து என்ன வேணால் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை முடிச்சாச்சு. அடுத்தது பேக் பார்ட்டையும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி நான் வந்து இதுக்கு நெக் சொன்னனோ அதே மாதிரி தான் வந்து பேக் நெக்கும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்கு நான் ரவுண்டு தான் வைக்க போகிறேன். ஓகே, ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் பேக் பார்ட்டை ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம்.
இப்போ நம்ம பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதோட சென்டரில் ஒரு நாச் போட்டிருக்கோம். அதே மாதிரி நெக்கோட வித்து எங்கேன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு நாச் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரவுண்ட் நெக் தான் வரைஞ்சிருக்கோம். அதை வந்து இதில் நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைடும் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டையும் வரைஞ்சிக்கலாம் ரவுண்ட் நெக்காக. நம்ம ரவுண்ட் நெக்காக வரைஞ்சிட்டு உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த சைடு விழுந்துடும். அப்போ இதையும் நம்ம வந்து இதே மாதிரி நல்லா அச்சாக வந்து போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அச்சாக வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த ரவுண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? வரைஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோடைய அளவு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் நெக் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ரவுண்ட் நெக் வரைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம முன்னே வந்து எப்படி வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக்கையும் இப்படி நல்லா ஈக்குவலாக வச்சுட்டு சென்டர் பாயிண்டில் ஒரு நாச் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நல்ல பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மெயின் கிளாத்து நல்ல பக்கம் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வரைஞ்சது நம்ம பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி பின் குத்திக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து நெக்கை வந்து எப்படி போன ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ரவுண்ட் நெக் அப்படிங்கிறங்காட்டி இதை நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நிறுத்தி நிறுத்தி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண வேணாம். ஓகேங்களா? அப்படியே அந்த நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் அதே மாதிரியே டேர்ன் பண்ணி கொண்டுட்டு வாங்க. மொல்லமாக வந்து நிறுத்தி டேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? மொல்லமாக நல்லா டேர்ன் பண்ணி இந்த வளைவு வர இடத்துல கொஞ்சம் நிறுத்தி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி அப்புறமா திருப்புங்க. திருப்பி இதே மாதிரி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுடைய நெக் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போன ஃப்ரண்ட் பீஸில் எப்படி வந்து 1/4 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நடு கிளாத்தை பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்துக்குங்க, 1/4 இன்ச்சு துணி வந்து கேப் இருக்கணும். அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறங்காட்டி எல்லா பக்கமுமே சிசர் கட்டு மோஸ்ட்லி போட்டுக்கணும். இந்த கார்னர்ஸ் ரவுண்ட் நெக்கு திரும்புது இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லாவே சிசர் கட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா பக்கமும் இந்த மாதிரி சிசர் கட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டேர்ன் பண்ணும் போது நல்லா டேர்ன் ஆகும். இல்லாட்டி அந்த டேர்ன் வந்து ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சைடாக வந்து சிசர் கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுண்ட் நெக் வந்து நல்லா டேர்ன் ஆகும். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பொறுமையாக காமிக்கிறேன். நல்லா ஸ்பீடாக செஞ்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா இழுத்து விட்டு அப்படியே போட்ட மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே ஒரு தையல் போடும் போது பார்த்து நிறுத்தி போடுங்க. ஏன்னா இது ரவுண்ட் நெக்கு. ஸோ நல்லா நீட்டாக நிறுத்தி பொறுமையாக அந்த துணியெல்லாம் எந்த இடத்துலையும் சுருங்காமல் எடுத்து விட்டு நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி மொல்லமாக திருப்பி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லாவே வந்து டேர்ன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நெக்கும் நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்கும். அதுக்காக தான் இந்த மேல் தையல் போடுறது. மேல் தையல் போடாமையே நம்ம திருப்பினோம்னாலும் நெக் நம்மளுக்கு ஃபினிஷிங் தெரியும். பட் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ள நெக் வந்து ஃபினிஷ் ஆகி நீட்டாக இருக்கும். அது ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதுக்காக இந்த தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து பாருங்கள், நல்லா எடுத்து விட்டுட்டு போடுங்க. அப்போ தான் நீட்டாக தையல் விழுகும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் நம்ம வச்ச லைனிங்கை உள்ளே திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், நீட்டாக ரவுண்ட் நெக் கிடச்சிருக்கும். இதையும் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம போன ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி இதையும் ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ லைனிங் வந்து நல்லாவே உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரவுண்ட் நெக் நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா லைனிங் பின்னாடி சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. புரியுதுங்களா?
இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு சின்ன தையல் எட்ஜில் வந்து போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் இதுக்கு எட்ஜில் தான் போடுறேன். அந்த நம்ம ஃபினிஷ் பண்ண அந்த எட்ஜிலேயே ஒரு வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஓகேங்களா, ஸ்டிச்சை வந்து எட்ஜில் போடுங்க, நல்லா தள்ளி போட வேணாம். பேக் சைடில் போடும்போது ஸ்டிச்சை வந்து எட்ஜில் போடுங்க. ஓகேங்களா, இந்த நெக் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதுவே ஓகேவா, இல்லை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனல் வந்து சீக்கிரமாகவே வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பேக்கில் திருப்பி அதே மாதிரி ஃப்ரண்ட்டை எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பாயிண்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஓரத்தில். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. சைடில் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இந்த பக்கமும் கிளாத்தை நீவி விட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை சைடில் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்துடும். இதை நேராக இப்படி நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் சைடை ஸ்டிச் பண்ணும்போது. ஓகேங்களா, ஏன்னா எக்ஸஸான கிளாத் வந்து உள்ளே போகவும் கூடாது, வெளியே வரவும் கூடாது. அதுக்காகத்தான் இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டுட்டு 2 கிளாத்தும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேக் பார்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2ஐயும் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பண்ணோம். இப்போ வந்து நம்ம மீதி எக்ஸஸாக இருக்க எல்லா கிளாத்தையும் மெயின் கிளாத்தில் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஃபினிஷிங்கை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது. ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறங்காட்டி இந்த நெக் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த ஃபுல் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போடும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படிங்கிறக்காட்டி தான் நான் இப்படி தனித்தனியாக போடுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்லீவை எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வேணும்னா டாட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டரை 2 ஈக்குவல் பார்ட்டாக மடித்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து டாட் பிடிச்சிக்கலாம். பட் நம்மளோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குங்காட்டி டாட் பிடிக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டாட் வந்து பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டாட் பிடிக்க வேணாம். ஓகேங்களா, நம்மளுக்கு டாட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதுவே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கங்காட்டி டாட் எதுவுமே நம்ம வந்து பிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.